உங்களை நஷ்டமாக்குற 3 காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் படிக்கிறேன், அவர்கள் வாழ்க்கையை பார்க்கிறேன், போதனைகளை எடுக்கிறேன், நான் நடக்க வேண்டும். இந்த சிறப்பான மஜ்லிஸில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வாழ்க்கையில் ஹயாத்தாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அவர்களை நான் எடுக்கிற போது, பின்பற்றுகிற போது, வாழ்கிற போது, அவர்களின் வாழ்க்கையை நான் ரசிக்கிற போது எனக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான், நன்கு விளங்குங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிறாங்க, மக்காவுல இருக்கிறாங்க, அது வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலே இருக்கிறார்கள், உங்களிலே இருக்கிறார்கள். பாருங்கள் அவர்களை, வாழுங்கள் அவர்களை பார்த்து. பேசுவதற்கல்ல ரசூலுல்லாஹ், எழுதப்படுவதற்கல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எடுப்பதற்கும் நடப்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முதல் பகுதி, என் வாழ்க்கையில் இனி நான் குறுகிய மனமுடையவனாக வந்துவிடக் கூடாது. கஞ்சத்தனமும் கருமி குணமும் கொடுக்காத உணர்வும் எனக்குள் இருந்து நான் களைந்தெடுக்க வேண்டும். ஏன்? அது உன்னை அழிக்கும் குணம் என்றார்கள். என்ன அழிக்கிற குணத்தை என் கூட வச்சுக்கிட்டே அல்லாஹ் என்ன பாதுகாப்பாயாக, ஹயாத்தை நீடிச்சு வைப்பாயாக, நோயை விட்டு காப்பாற்றுவாயாக, கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவாயாக துவா கேட்டால் அத்தனையையும் கொடுக்கக்கூடிய குணம் அல்லவா நீ கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த குணத்தை களைஞ்சிடு. இரண்டாவது சொன்னாங்க, வஹவன் முத்தபான், மனோ இச்சை. மனோ இச்சை, எந்த மனோ இச்சை? முத்தபான். அந்த மனோ இச்சையை தான் நீ பின்பற்றி வாழ்கிறாய். அல்லாஹ்வை பின்பற்றல்ல, அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுவதில்லை, மனோ இச்சையை பின்பற்றுவது. சில பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, மனசுக்கு பிடிச்சிச்சு எடுத்துக்கிட்டேன்பா, மனசுக்கு பிடிச்சிச்சு ஏம்பா அங்க வரல, மனசு கேட்கல வரல, ஏம்பா இதை எடுத்த, மனசுக்கு ஒத்து வந்துச்சு. மனசுக்கு ஒத்து வந்ததை எடுப்பதல்ல அழகிய மூமினின் அடையாளம். மனம் போன போக்கில் வாழ்கிற வாழ்க்கை உன்னை அழிவை நோக்கி கொண்டு செல்லும் என்கிறார்கள் அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி. மனமுத்துக்கு பின்னாலே போறதா? மனம் ஒரு ஆபத்தானது. நமக்குண்டு நேர்மையான வாழ்க்கை இருக்குது, நம்பகமான வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை எல்லாம் நான் மனோ இச்சையை பின்பற்றினால் வாழ முடியாது. அது ஆபத்தான வழியை காட்டும். எப்பவுமே அது காட்டுகிற வழி குறுக்கு வழிதான். ஹராமெல்லாம் பேண விடாது. ஹராம எடுக்க முடியுமா? முடியாது. ஹராம விட்டு விலக முடியாது. ஹராம வாழ்க்கை விட்டு எடுக்க முடியாது, தூக்கி வீச முடியாது. ஏன்? மனோ இச்சை உள்ள கொண்டு விட்டுரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. வீட்டுல இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேர குழந்தை, அஹ்ல பைத், சுவனத்து இளைஞர்களின் தலைவர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவங்க கூட நம்ம இளைஞர்கள் சொர்க்கம் போக தௌஃபீக் செய்வானா. சுவனத்து இளைஞர்களின் தலைவர் இமாம் ஹசன், மாபெரிய குடைவள்ளல், விசாலமான உள்ளமுடையவர்கள், மிகச் சிறப்பான இறை நெருக்கம் பெற்றவர்கள், அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா பெற்றெடுத்த தவப்புதல்வர், எம்பெருமான் நேசித்த மாமனிதர். எம்பெருமான் அவர்களை தூக்கி முத்தமிட்டு மகிழ்வார்கள் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானா ஸல்லல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேரிச்சம்பழம் கொஞ்சம் குவிந்து கிடந்தது. இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அதுல போய் ஒரு பேரிச்சம்பழம் எடுத்து வாயில போட்டாங்க. அவங்க சின்ன பிள்ளை, குழந்தை, போய் ஒரு பழத்தை தூக்கி வாயில போட்டாங்க. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. உடனே வந்தாங்க, வாயிலிருந்து கஹ்னாங்க, துப்பிடுப்பாங்க. அவங்க துப்புனாங்க. துப்பி விட்டால் போதுமே, என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் விரலை அவர்களின் வாயிலை வைத்து, நாக்கிலே வைத்து, தொண்டை வரையிலும் விரலை கொண்டு சென்று அந்த இனிப்பு எங்கே இருக்குமோ அதையெல்லாம் விரலால் இழுத்து துப்ப வைத்தார்கள். சொன்னார்கள், இது சதகாவின் பழம். சதகா
நபிமார்களுக்கும் அவர்களின் குடும்பத்துக்கும் ஹராம் என்றார். சின்ன புள்ளதான், துப்புனா போதும், அந்த ஒரு சொட்டு அந்த ஈரம் கலந்த நீரு கூட தொண்டையில் இருக்கக்கூடாது. அப்படியே அதை கலட்டி துப்ப வைத்து விட்டு சொன்னாங்க, ஏன் தெரியுமா, சதகாங்கிறது ஹராம், அதை சாப்பிட்டுட்டோம்னா நம்ம கேட்ட துவா கூட கபூல் ஆகாதுன்னா. இன்னைக்கு நான் கையேந்துகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், கெஞ்சுகிறேன் என் ரப்பின் தர்பாரில். தஹஜ்ஜத்திலே நின்று அழுகிறவர்கள் எத்தனை பேர், பிரச்சனையை சொல்லி கண்ணீர் வடித்தவர்கள் எத்தனை பேர். நாட்டிலும் சமூகத்திலும் உலகத்திலும் நமக்கு வந்த இழப்புகள் பாதிப்புகளின் போது நாம் ஏந்தாத கைகளா, படிக்காத கண்ணீர்களா, கெஞ்சாத கெஞ்சுதல்களா? அத்தனைக்கும் பின்னாலும் சில நேரங்களில் பதில் கிடைக்கவில்லையே. காரணம், மாக்கலுஹா ஹராம் வ மஷ்ரபுஹா ஹராம் வ மல்பசுஹா ஹராம் வ யகூலு அல்லாஹ் 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 யுஸ்தஜாப். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவர் உன்னதெல்லாம் ஹராம், உடுத்த உடையில் ஹராம் இருக்கிறது, குடித்த பானத்தில் ஹராம் இருக்கிறது, அல்லாஹ் அல்லாஹ் என்று கெஞ்சுகிறார், எப்படி அல்லாஹ் பதிலளிப்பான் என்று கேட்டார்கள். ஹராம சாப்பிட்டால் துஆவுக்கு மதிப்பில்லை என்கிறார்கள். எப்போது ஹராம் உள்ள போது மனோ இச்சை. மாணவியை பின்பற்றினால் ஹராமில் வெறுப்பு வரும், மனோ இச்சையை பின்பற்றினால் ஹராம் உள்ள போயிடும். மனசு சொல்லுச்சு பரவாயில்லை, கொஞ்சம் தானே, நாளைக்கு சரி பண்ணிக்கிடுவோம். இன்னைக்கெல்லாம் வட்டிங்கிறதெல்லாம் லேசா போச்சு, அடுத்தவங்க காசை சாப்பிடுறது லேசா போச்சு, ஏமாத்துறது லேசா போயிட்டு, அபகரிப்பது லேசா போச்சு, அவர் சொத்தை இவர் பேர்ல மாத்துறது லேசா போயிட்டு. ஏன்? மனம் சொல்லுகிறது. நம்ம கொஞ்சம் சமாளிச்சுக்கிடுவோம், பின்னால எல்லா காரியத்தையும் செய்து தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஹஜ்ஜில போய் காபாவை தொட்டு அழுதுக்கா எல்லாத்துக்கும் மன்னிப்பு கிடைச்சிடும் நினைத்தோம். இல்லை, நீ காபா சென்றாலும், அரஃபாவில் இருந்தாலும், மினாவில் இருந்தாலும், முஸ்தலிஃபாவில் இருந்தாலும், புரண்டாலும் மன்னிக்கப்பட மாட்டாய். காபாவில் மன்னிப்பு உண்டு, ஹஜ்ஜில் மன்னிப்பு உண்டு, அடியானுக்கு செய்த மோசடிக்கு மன்னிப்பு இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம். மனிதன் மனிதனுக்கு செய்கிற துரோகங்கள் மன்னிக்கப்படாது, காபாவும் மன்னிக்காது. எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற அரஃபாவிலும் மன்னிப்பில்லை. அது மனித துரோகம், மனோ இச்சை உன்னை அழிக்கும் என்கிறார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நம்ம எல்லாம் மனோ இச்சை எங்க பின்பற்றோம், நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றோம். ஏதோ ஒன்னில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றி 100 விஷயத்தில் மனோ இச்சைக்கு பின்னால் போகிறோம், தடுக்கப்பட்டவைகளுக்கு பின்னால் போகிறோம். ஒரு நேரங்களில் நான் மீறி விடுகிறேன், என் தாயிடத்தில் தவறாக நடக்கிறேன், என் தந்தையை மரியாதை இல்லாமல் நடத்துகிறேன். ஏன்? அவர் பேசினார், என்னால தாங்க முடியல, டென்ஷன் ஆகிட்டேன். அதுதான் மனோ இச்சை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள்கிறார்கள், அத்தியாபா, உன் தந்தைக்கு வழிபடு. சுவன வாசல்களில் உன் தந்தை தலைவாசல். தந்தையை பகைத்தவன் சொர்க்கமே போக முடியாது. தாயை வருத்தப்படுத்தியவன் சொர்க்கத்தின் காற்றை கூட நுகர மாட்டான். தாயை வருத்தப்படுத்தியவன் சுவன காற்றை கூட சுவாசிக்க முடியாது. தந்தையை வருத்தப்படுத்தியவன் சுவனத்தில் நுழைய முடியாது. வணக்கம் என்ன ஆச்சு, தொழுகை என்ன ஆச்சு, நோன்பு என்ன ஆச்சு? அது அல்லாஹ்வின் கடமை. அடியாறுகளின் ஹக்கில் அநீதி நடக்கக்கூடாது என்றார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே நடக்கிறது அநீதி? மனோ இச்சைக்கு பின்னால் போகிற போது. மனோ இச்சை ரொம்ப ஆபத்தானது. அதனால எப்போதுமே உங்களை அழிக்கும் 3 விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அது கோல்டு எழுத்துக்களால் எழுதப்பட்ட செய்தி, தங்க எழுத்துக்கள். என் தலைவீதியை மாற்றுகிற வாழ்க்கை அது. அழிந்து போகக்கூடாது என்று அக்கறை விடுகிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் சமுதாயம் அழிஞ்சு போயிடக்கூடாது,
அப்படி கவலைப்பட்டதுனாலதான் அந்த வார்த்தை வெளியாச்சு. எனவே இந்த சபையில் நான் கூடியிருக்கிறேன், உறுதி எடுப்பேன். எப்படி? என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அழிவுக்கு எதை சொன்னார்களோ அதை விட்டு வெளியில வந்துடணும். நம்ம உள்ள ரொம்ப விசாலமாயிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதுவரைக்கும் நம்ம கொடுக்கறதுல குறைவா இருந்தோமா, இனி கொடுங்கள். நிறைய வீட்டுக்கு கூட ஒழுங்கா வாங்கி எடுத்து போடுறது இல்லை, நல்ல ட்ரெஸ்ஸுகளை கூட வாங்கி கொடுக்கறது இல்லை. அப்படி சேர்த்து என்ன செய்ய போறப்பா? இந்த வீட்டுக்கே ஒண்ணும் கொடுக்காம சேர்த்து வச்சு என்ன செய்ய போறோம்? சில பேர் அனுபவிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் நல்ல ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே இல்லை. நல்ல ட்ரெஸ்ஸே போட மாட்டார். யாரு பார்த்தாலும் அவரை கோடீஸ்வரன்லாம் சொல்ல முடியாது. சாதாரணமா இருப்பார், அது நல்லதுதான். ஆனா ஒரு டீ கூட யாருக்கும் வாங்கி கொடுத்தது இல்லை. பிள்ளைங்களுக்கும் கூட விசாலமா நடந்தது இல்லை. பல கோடிக்கு சொந்தம். கடைசியில நிலைமை என்ன? எதையும் அனுபவிக்காமல், குடும்பத்துக்கும் சரியாக விருப்பமானதை கொடுக்காமல் அங்கங்க சொத்தை வாங்கி போட்டுட்டு மௌத்தா போயிட்டார். அவர் சொத்து எங்க கிடக்குதுன்றே பல பேருக்கு குடும்பத்துக்கு தெரியாமலே போயிட்டு. அனுபவிக்கவில்லை. கஞ்சத்தனம், கருமி குணம். உன் பிள்ளைங்களுடைய நல்ல துவாவை கூட உனக்கு நசீபாக்காம போயிடும். ஓடி ஓடி உழைத்து சேர்த்த சொத்துக்கள் கூட அனுபவிக்க முடியாமல் போகிறது. ஏன்? உள்ளம் விரிந்து விடாமல் போன காரணத்தினால். கொடுங்கள். கொடுக்கிற போதெல்லாம் கொடுக்கப்படுவீர்கள். அன்ஃபிக் யுன்ஃபக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வார்த்தையில சொன்னாங்க, நீ நல்ல கொடு, நல்ல செலவு செய், உனக்கு அல்லாஹ் நல்ல கொடுப்பான், உனக்கு அவன் செலவு செய்வான். அல்லாஹ் கபூல் செய்வானா? நீ கொடு, உனக்கு அவன் கொடுப்பான். நீ செலவு செய், உன் குடும்பத்துக்கு அல்லாஹ் செலவு செய்வான். இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கை. எனவே அழிவை நோக்கிய பயணம் 3 விஷயம். ஒன்று கருமி குணம், கஞ்சத்தனம், கொடுக்கிற மனசில்லாத வாழ்க்கை. 2வது மனோ இச்சை, அல்லாஹ்வின் ரசூலை பின்பற்றுவதை தவிர வேறு வாழ்க்கை இல்லை. நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை பின்பற்றுங்கள். மய்யுத்திர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். என் ரசூலை பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொன்னான், யாரெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றாங்களா, நபியை எடுத்துக்கிறாங்களா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னதை வாழ்கிறார்களா, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாலேயே நடை போடுகிறார்களா, அவர்கள் எனக்கு வழிபட்டவர்கள் என்றான் அல்லாஹ். என் ஹபீபுக்கு நீங்கள் வழிபட்டால் எனக்கு வழிபட்டவர்கள். ஆனா மன இச்சைக்கு பின்னால போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுக்கு கூட மதிப்பில்லாம போயிடும். எனவே மனோ இச்சை அழிஞ்சு விட்டது. நான் நபிக்கு பின்னால்தான் போறேன்லாம் சொல்லணும்னா நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நம்மை கொண்டு நம்ம மனைவி கஷ்டப்படக்கூடாது, நம்மை கொண்டு நம்முடைய அண்ணன் தம்பி கஷ்டப்படக்கூடாது, நம்முடைய பெற்றோர்கள் சங்கடப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, வியாபாரத்துல ஏமாத்து நடக்கக்கூடாது, மோசடி நடக்கக்கூடாது, ஒருவரை ஏமாத்துறதுக்குள்ள வழியை தேடக்கூடாது, அடுத்த ஒரு சொத்தை ஆசைப்படக்கூடாது, அபகரிக்க கூடாது, போதையின் பக்கம் போகக்கூடாது, காம சிந்தனைகள் வரக்கூடாது. மனோ இச்சை எல்லாம் இதுதான் மனோ இச்சை. மாணவிகை பின்னால் போகிறோமா? அந்நிய பெண் வந்தால் கூட பார்க்கிறதுக்கு வேதனையா இருக்கும், வருத்தமா இருக்கும். ஏன்? பார்க்காதே என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். லக்கல் ஊலா வாலைக சானியா. நீ போகிறாய், வழியில் ஒரு பெண் வருகிறாள், அவள் மீது உன் பார்வைப்பட்டது, அது யதார்த்தமாகப்பட்டது, அது அனுமதி. மீண்டும் ஒரு முறை நீ திரும்ப பார்ப்பாயா, அது உனக்கு அழிவை தரும் என்றார். ஒரு பார்வை கூட பரிசுத்தமாகும். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பின்பற்றுகிற போதெல்லாம், ஏன்னா எதுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன்? நிறைய பேர் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் மனோ இச்சைக்கு பின்னால போகல, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உண்மையாக நேசிக்கிறோம், பின்பற்றுகிறோம். எப்போ நீங்க இன்னொருவருடைய ஹக்கை எடுத்துக்கொண்டீர்களோ, அவருக்கு போய் சேர வேண்டிய ஹக்கை நீங்கள் அபகரித்தீர்களோ, அவர் நிலத்தை நீங்கள் எடுத்தீர்களோ, தரம் தெரியாத பொருளை தரமுள்ள பொருளாக காட்டினீர்களோ, மார்க்கெட்ல மதிப்பில்லாத பொருளை மதிப்புள்ள பொருளாக தீட்டி விற்பனை செய்தீர்களோ, நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிறீர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றவில்லை.
ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இந்த காஞ்ச வத்தல் வத்தல் தானே இருக்கு, மிளகு வத்தல், வத்தல் சிவப்பு வத்தல், கொச்சிக்கா, உங்க பாச தெரியணும் இல்லையா, சிகப்பு வத்தல் கோச்சிக்கா சொல்றாங்க, உரப்பு உரப்பு தருமே அந்த கோச்சிக்கா. அவர் கேட்டாரு, அதற்கு அது கொஞ்சம் கலரு போயிருக்குது, கலரு போயிருக்குது, கலரு கம்மியா இருந்தா மார்க்கெட்ல ரேட்டு போகாது, அதனால நான் சிகப்பு கலரை கொடுத்து நான் அதை கிலோ கொடுத்தேன். கோச்சிக்காவில கலரு போய் காஞ்சி இருக்குமே, அது கிலோ 500 ரூபானா கலர் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு போகும். நான் கலர் கொடுக்கறது கூடுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், கலரு கொடுத்தா உள்ள குவாலிட்டியும் அந்த காட்டமும் வந்துருமான்னு கேட்டேன். அது வராது, கலரை பார்த்துட்டு நல்ல காயின்னு வாங்கிடுவாங்க. ஹராம் என்றேன், ஹராம், அது ஏமாற்று. செத்து போன அந்த கோச்சிக்காவுக்கு கலரை கொடுத்த போது அது அவன் ஏமாந்து வாங்கி விடுகிறான். ஒரு சகோதரனை ஏமாற்றிய குற்றவாளி என்றார்கள் நபிகள் நாயகம். தரம் இல்லாத பொருளை மார்க்கெட்ல தரமாக்குறது நிறைய பேர். பொருளுக்கு தரம் இல்லை, அதை ஒரு மாதிரியா சைஸ் பண்ணி கலர் பார்த்து கொஞ்சம் அதை கொஞ்சம் லெவல் பண்ணி அதை கொஞ்சம் அவர் பார்வையில நல்லா இருக்குமோ ஏமாந்து விடுகிறாரா. நீ ஏமாற்றினாய். இதுக்கு பேரு நபியின் சுன்னத்தா, நபியை பின்பற்றுவதா? நான் சொல்றேன், 90% உங்களை நீங்கள் திரும்பி பார்த்தால் நீங்கள் விளங்குவீர்கள், நாம மனோ இச்சையை தான் இவ்வளவு காலமா பின்பற்றி இருக்கிறோம், மாணவியை பின்பற்றவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபியின் சபை, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசுகிற சபை. அவர்கள் சரித்திரம் எழுதப்பட்ட மாமனிதர், கரையில்லாத வரலாறு உடையவர்கள். அவர்கள் வாழ்க்கை திறந்த புத்தகம், உலகில் யாவரும் பார்க்கலாம். ஆனால் நான் பார்க்கிற மனிதன் மாத்திரமல்ல, நான் ரசிக்கிற மனிதன் அது மாத்திரமல்ல, பின்பற்றுகிற மனிதன் அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையாகவே ஆக்க வேண்டிய மனிதன் நான். அல்லாஹ் திருக்குரானிலே கேட்கிறான், அஃபராயித்த மனித்தகத இலாஹஹு ஹவா அஃபஅன்த தகூனு அலைஹி வக்கீலா. மனோ இச்சையை பின்பற்றி வாழ்கிறானே, அவனுக்கெல்லாம் நாயகமே நீங்க பொறுப்பாளி ஆக முடியுமா? அல்லாஹ் சொன்னான், அவனுக்கு தெய்வம் நான் அல்ல, அவன் இறைவன் நான் அல்ல, அவன் கடவுள் நான் அல்ல, அவன் கடவுள், அவன் இறைவன், அவனுக்கு அல்லாஹ் மனோ இச்சை தான் என்றான். அவன் மனோ இச்சையை தெய்வமாக எடுத்திருக்கிறான். மனசு என்ன சொல்லுமோ நடப்பார், அதுபடி வாழ்வார். அஃபராயித்த மனித்தகத இலாஹஹு ஹவா, மனோ இச்சையை தெய்வமாக எடுத்தவர்கள். தெய்வம்னா கடவுள் என்ன சொன்னானோ அப்படிதான் வாழணும், அல்லாஹ் எப்படி சொல்றானோ அப்படி வாழ்றது. அல்லாஹ் சொல்ற மாதிரி வாழ மாட்டார், மனோ இச்சை சொல்ற மாதிரி வாழ்வார். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பான். நம்பர் 2, 3வது, உங்களை அழிக்கும் காரியம். என இது போன்ற சபையில் எனக்கு எது நஷ்டம் அளிக்கும் நான் தெரிஞ்சிட்டேன்னா, என் லைஃப் வெற்றியை நோக்கி லாபத்தை நோக்கி கொண்டு போலாமா இல்லையா? வாழ்கிறேன், ஜெயிக்கணும், அல்லாஹ்ட்ட போய் ஜெயிக்கணும். கபருக்கு போகும்போது சிரித்த முகத்தோடு போகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நல்ல மனிதர்கள் சொர்க்கத்தை பார்ப்பாங்களாம். அவர் சக்கராத்துல படுப்பார், 1 வருஷம் மூச்சு பேச்சு இல்லாம படுப்பார், படுக்கையிலே இருப்பார். கடைசி நேரம் அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான், அப்படியே பார்ப்பார். அந்த மகிழ்ச்சியிலேயே ரூஹு பிரிஞ்சிடும். எனவேதான் மௌத்தானால் அவங்க முகத்தை போய் பாருங்கள் என்று மார்க்கம் சொல்லுது. அந்த முகத்தில் சிரிப்பு இருக்கும், அவர் சொர்க்கவாசி என்றார். அந்த முகம் சில பேருக்கு வேர்த்து விறுவிறுத்து அப்படியே கருத்து போய் இருப்பாங்க, அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கான ரிசல்ட், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ரிசல்ட், நான் தொழுத தொழுகைக்கான ரிசல்ட், நான் நேசித்த நபியின் சுன்னத்துக்கான ரிசல்ட் இப்போது சொல்லப்படாது. நான் சக்கராத்துல இருக்கிற போது, என் ரூகை அல்லாஹ் வாங்குற போது ரிசல்ட் அறிவிப்பான். எப்படி? இத்தனை காலம் நீ வாழ்ந்த வாழ்க்கையில், உன் வியாபாரத்தில், உன் தொழிலில், உன் மனைவியோடு, உன் பிள்ளையோடு, உன் பெற்றோர்களோடு, சமூகத்தோடு நீ உனக்கு எடுத்துக்கொண்ட வாழ்க்கையில் நீ ஜெயித்து விட்டாய் என்று அல்லாஹ் சொல்வான். அந்த ரிசல்ட் சொர்க்கத்தில் கொண்டு விட்டு, ரிசல்ட் அறிவிக்கப்படும் நேரம் உங்கள் ரூஹு பிரியும் நேரம்.
அப்ப அது வரைக்கும் தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் தன்னை பக்குவமா வச்சுக்க கூடிய அரசியல் தலைவர்கள்ட்ட கூட சில பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டும். ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம சரிகிடக்கூடாது. நம்ம ரிசல்ட் சக்கராத்துல வரும் என்றால் அது வரைக்கும் நான் சருகக்கூடாது. மூன்றாவது, எனக்கு தரப்பட்ட நேரம் ஒரு நிமிடம் முந்தாமல் பிந்தாமல் முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது. எத்தனை மணித்துளிகளும் பேசலாம் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை. ஆனால் வாழ்கிற அந்த உணர்வு தான் மிக முக்கியம். உங்கள் வீடுகளில் கொண்டு இந்த செய்திகளை சேருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள், உங்கள் மனைவியர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். மூன்றாவது, எஜாபுல் மரீபி நஃப்ஸிஹி, ஒவ்வொரு மனிதனும் தன்னை பார்த்து பெருமை அடிக்கிறது. தற்பெருமை. நான் எப்படி ஆள், என் இமேஜ் என்ன, என் தகுதி என்ன, என் அந்தஸ்து என்ன, என் மதிப்பு என்ன, நான் யாரு, என்ன மதிக்கல, எனக்கு அவங்க சலாம் சொல்லல, நான் வந்த கண்ணியப்படுத்தல. யாரிடத்தில் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? கண்ணியம் கேட்டு பெறுவதல்ல, கண்ணியம் கேட்டு பெறுவதல்ல, அது உங்களை தேடி வரும். மரியாதை தேடி போவதல்ல, மரியாதை தேடி வரும். இன்னொரு பக்கம் மரியாதை கிடைக்கும், மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும். உன் பிள்ளையை மதித்து பார், உன் பிள்ளை உன்னை மதிப்பான். உன் மனைவியை மதித்து பார், உன் மனைவி உன்னை மதிப்பாள். உன் நண்பனை மரியாதை கொடுத்துப்பார், நண்பன் உன்னை மரியாதை கொடுப்பான். எல்லாரையும் கீழே இறக்கும் குணம்தான் தற்பெருமை. நான் பெருமை அடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களை சிறுமைப்படுத்துவதுன்னு அர்த்தம். அவரெல்லாம் ஒண்ணுக்காக மாட்டாருப்பா, அவர்கிட்ட என்ன தகுதி இருக்கு, அவர் ஒண்ணுக்கு சரியில்லை, அவர்கிட்ட பெரிய கல்வி இல்லை, அவர்கிட்ட பெரிய சிபத் இல்லை, அவரு பெரிய மனுஷன் இல்லை, அவரெல்லாம் நபியினுடைய முஹப்பத் இல்லாத ஆளு, இவர்கிட்ட ஒண்ணும் மார்க்கம் இல்லை. எல்லாரையும் கீழே போடுறது, தன்னை மேல ஆக்குறது. அல்லாஹ் சொல்வான், எல்லாரும் மேல இருக்கிறாங்க, நீ மாத்திரம்தான் கீழே விழுத்தாய். ஏஜாபுல் மர் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறவுகள் 3 நாளைக்கு மேல பேசாம இருக்க கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. அண்ணனோட தம்பியோ, தம்பியோட அண்ணனோ, நண்பர்களோ 3 நாளைக்கு மேல பேசாம இருக்க கூடாது. 3 நாளைக்கு மேல அவர் பேசாம இருக்கிறாரா, நீ போய் சலாம் சொல்லிடு. அவர் பதில் சொல்லல, பரவாயில்ல, நீ சலாம் சொல்லி விட்டாயா, நீ மன்னிக்கப்படுவாய், உன் பேர்ல குற்றம் இல்லை. 2 பேர் பேசாம இருந்தால், நீங்க துஆ கேட்டால் லைலத்துல் கத்ரில் கூட உங்களுக்கு மன்னிப்பு இல்லை. லைலத்துல் கத்ரில் மன்னிப்பு இல்லை. ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் சொல்வான், எல்லாரையும் மன்னிச்சிருங்க, அவங்க 2 பேரையும் விட்டு வைங்க. ஏன்? அவங்க 2 பேரும் சமாதானமாகட்டும், அப்புறமா பார்த்துக்கிடுவோம். நீ சமாதானமாக மூத்தா போயிட்டு அவன் முடிவு என்ன? யோசிக்க வேண்டாமா? எத்தனை பேரை பகைத்துக் கொண்டோம், எத்தனை பேர் கூட நட்பில்லாமல் போனோம், எத்தனை குடும்பம் பிளந்து கிடக்கிறது, உடைந்து கிடக்கிறது, சிதறி கிடக்கிறது. ஏன்? என் கர்வம், என் ஆணவம், என் பெருமை, நான் என்ற அகம்பாவம். நான் யார்? நான் யார்? ஆபத்தான கேள்வி. என்ன மதிக்கல, டேஞ்சரான பதில் அது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, மன் பதா பிஸ்ஸலாம் ஃபகத் பரியா மினல் கிபர். யார் ஒருத்தரை பார்த்துட்டு சலாத்தை கொண்டு முந்தி விடுகிறாரோ அவர் பெருமை இல்லாத மனிதர். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முந்தி சலாம் சொல்லிடணும். அவர் நம்மகிட்ட பேசுறது இல்ல, ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு வாங்க, உன் மனசுல பெருமை இல்லப்பாங்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானா. தற்பெருமை ஆபத்தானது. தற்பெருமை வந்தால் மற்றவங்களை சிறுமைப்படுத்துவீர்கள், மற்றவங்களை மதிக்க மாட்டீர்கள். நான் தான் பெரியவன் என்ற உணர்வு ஏற்படும். நீங்கள் உங்களை தாழ்த்தினால் எல்லாரையும் மதிப்பீர்கள். உலகத்துல எல்லாரும் மதிக்கப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார். சின்ன புள்ள இப்னு அப்பாஸ்.
இப்னு அப்பாஸ் சின்ன புள்ள, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வீட்டுல வந்து சந்திக்க வர்றாங்க. இப்னு அப்பாஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை மட்டும் இல்ல, தனக்கு மகன் யாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் யாரு, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்பாஸ் வந்து பெரிய வாப்பா. அவர் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்கு சமம், அண்ணன் தம்பிக்கு சமம். சின்ன பிள்ளை, ஆனா கல்வியில் சிறந்தவர். திருக்குரானை விளக்கம் சொல்வதில் அவர் முதல் இடம். அவங்களுக்கு பேரு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குரான் விளக்கம் சொல்வதின் தலைவர் என்று பதிக்கப்பட்டவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ். சையதுனா இப்னு அப்பாஸ் வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் உட்கார வச்சாங்க, மரியாதை கொடுக்கறாங்க. அவங்க சாஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன தலையணைய, அந்த தலையணை எடுத்து இப்னு அப்பாஸ் கையில கொடுத்து நீங்க சாஞ்சிக்கங்க. எங்கே இருக்கிறார்கள் எம் பெருமான், எப்படி மிளிருகிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன புள்ள, அவருக்கு திறமை இருக்குது, கல்வி இருக்குது, ஆற்றல் இருக்குது. வீட்டுக்கு வந்திருக்கிறார், சந்திக்க வந்தார், அவரை எப்படி மதிக்கணும், அவருக்கு என்ன மரியாதை. ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தலையணை எடுத்து கொடுத்து உட்காருங்கன்னாங்க. அவங்க பாவம் அந்த தலையணை தூக்கிட்டு எழுந்திருச்சு வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு தலையணையா, தாங்கள் தானே அதுல சாயறதுக்கு தகுதி என்று பக்கத்துல கொண்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. அச்சிட்டு அங்க போறாங்க, திரும்ப அந்த தலையணையை தூக்கி போட்டு நீ உட்காருப்பான்னா, நீ சாஞ்சிக்கப்பான்னா, அவ திரும்ப கொண்டு கொடுக்கிறா. கடைசியா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் இங்க இருக்கிறாங்க. ஒல் விசாதா பைனகுமா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் மத்தியில தலையணை சும்மா இருந்துச்சு. நபி வச்சுக்கிடல, அப்பா இப்னு அப்பாஸும் வச்சுக்கிடல. என்னை லேசாக நான் மதிக்கிற போதெல்லாம் மற்றவர்களை பெரியவர்களாக மதிப்பேன். என்னை பெரிய மனுஷனாக மதிக்கிற போதெல்லாம் மற்றவர்களை தாழ்வாக நினைப்பேன். நான் உயர வேண்டும், உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வளர வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியம் பெற வேண்டும், பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். புகழ் பெற வேண்டும், மங்கா புகழ் பெற வேண்டும். ஒரே வழி, மற்றவர்களை மதித்து பாருங்கள், மற்றவர்களை கண்ணியம் கொடுத்து பாருங்கள், மற்றவர்களை உயர்வாக பாருங்கள், உங்களை லேசாக பாருங்கள், தாழ்வாக பாருங்கள். நீங்கள் ஒண்ணுமில்லை என்று உங்களை நினைத்து பாருங்கள். உலகத்தையே உங்கள் காலடியில் அல்லாஹ் முத்தமிட செய்வார்.